நாள் 21 சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் சகாயம் செய்யும் கர்த்தர். ஆண்டவர் நமக்கு எப்படி சகாயம் செய்கிறார் என்று 3 சிந்தனைகள் இன்றைய நாளுக்கு. முதலாவது, அவர் திக்கற்றவர்களுக்கு சகாயராய் இருக்கிறார். சங்கீதம் 10:14 வசனம், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 102:16, திக்கற்றவர்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். ஏசாயா 41:9-10 வசனங்கள், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 135:4 வசனம், கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது, தேடுகிறவர்களுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். சங்கீதம் 27:8-9 வசனங்கள், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சகாயம் செய்யும் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இம்மானுவேலராக, எபினேசராக, எங்களை காக்கின்ற தேவனாக இம்மட்டுமாக எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களை பலப்படுத்தும் சுவாமி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.